வணக்கம். நம்ம குடிக்கிற பால் ஏன் பழைய வெளியில இருக்கு? நம்ம குடிக்கிற பால் ஏன் அடர்த்தியா இருக்கு? நம்ம குடிக்கிற பால் ஏன் ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கு? நம்ம குடிக்கிற பால் ஏன் சூடு பண்ண அதிக நுர வருது? இது காரணத்தை கேட்டா பெரும்பான்மையான மக்களிடமிருந்து வரும் பதில் தெரியாது. எதை கேட்டாலும் தெரியாது. நம் தினசரி உணவு பட்டியலில் பாலுக்கு முக்கிய பங்கு உண்டு. பிறந்த குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தினசரி உணவு பட்டியலில் பாலோ அல்லது பால் சார்ந்த பொருளை உணவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்காவது நம்ம குடிக்கிற பால் சுத்தமான பால் யோசிச்சிருக்கோமா? கிடையாது. சமீபத்தில் இந்திய சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில மக்கள் தினசரி குடிக்கிற பால்ல 30% பால் மட்டும்தான் சுத்தமான பால், மீதம் 70% பால் கலப்படமான பால். எனக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆனா இதுதாங்க உண்மை. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1,45,00,000 லிட்டர் பால் உற்பத்தி பண்றாங்க. அதுல 26 லட்சம் லிட்டர் பால் ஆவின் நிறுவனத்துக்கு போகுது. மீதம் உள்ள பால் தனியார் நிறுவனத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாம 11 லட்சத்துக்கு அதிகமான லிட்டர் பால் மெட்ரோ சிட்டிக்கு மட்டுமே தேவைப்படுது. முன்னாடி 10% 20% தண்ணிய பால்ல கலந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரசாயனமும் வேதிப்பொருள் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அப்படி 70% பால்ல என்னதான் கலப்படம் பண்றாங்க தெரியுமா? சோடா, ஜவ்வரிசி, யூரியா, ப்ளீச்சிங் பவுடர், எனாமல், டிடர்ஜென்ட் பவுடர், அது மட்டும் இல்லாம ஃபார்மலின் அப்படின்ற வேதிப்பொருளையும் கலக்குறாங்க. பால் அடர்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜவ்வரிசியும் சோடாமாவும் அமோனியம் சல்பேட்டும் அதில் கலக்குறாங்க. எப்பவுமே பால் பழைய மஞ்சள் நிறத்துல தான் இருக்கும். அதுக்கு காரணம் அதுக்கு கரோட்டின் அப்படின்ற கொழுப்பு சத்து இருக்கிறதுனாலதான். ஏன் பாலை பார்த்தவங்களுக்கு சுலபமா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அதுல கொழுப்பு சத்து அதிகம். ஆனா நம்ம தினசரி குடிக்கிற பால்ல கொழுப்பு சத்து சுத்தமா எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல யூரியா கலக்கிறதுனால அது பழைய வெள்ளை நிறத்துல இருக்கு. சரி, நம்ம சூடு பண்ற பால் ஏன் அதிக நுர வருது? அதுக்கு காரணம் அதுல கலக்கப்படுற டிடர்ஜென்ட் பவுடர்னாலதான். ஏன் அந்த டிடர்ஜென்ட் பவுடர் கலக்குறாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பால் சூடு பண்ணும்போது அதிக நுர வந்துச்சுன்னா அதுதான் சுத்தமான பால். அந்த எண்ணத்தை தான் இவங்க வியாபாரமாக்கிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. சரி, பால் ஏன் அதிக நாள் கெட்டு போகாம இருக்கு? அதுக்கு காரணம் ஃபார்மலின் அப்படின்ற வேதிப்பொருள் தான். ஒரு பிணம் கெட்டு போகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற பொருள் தான் ஃபார்மலின் அப்படின்ற வேதிப்பொருள். ஆனா இன்னைக்கு அது தினசரி மக்கள் குடிக்கிற பால்ல கலந்துட்டாங்க. இந்த ஃபார்மலின் அப்படின்ற வேதிப்பொருளை எதுக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பால் பண்ணைக்கு, அதாவது பால் நிறுவனத்துக்கு வர ஒவ்வொரு பாலையும் பரிசோதனை பண்றதுக்காக சில சாம்பிள் எடுத்து வைப்பாங்க. அந்த சாம்பிள் பரிசோதனை மையத்துக்கு போற வரைக்கும் கெட்டு போகாம இருக்கணும். அது எப்படி இங்க பால் பண்ணைக்கு வந்ததோ அதே தன்மையில பரிசோதனை நிலத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார்மலின் அப்படின்ற வேதிப்பொருளை முதல்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு மக்கள் தினசரி குடிக்கிற ஒவ்வொரு பாலும் அந்த வேதிப்பொருள் கலக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கலப்படமான பால் குடிக்கிறதுனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வரும் அப்படின்னா கண்டிப்பா வரும். அது என்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா, கேன்சர், ஆஸ்துமா, மூட்டு வலி, டயபெட்டிஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது இந்த தலைமுறை இல்லாம அடுத்த தலைமுறை அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத அதை சொல்லியிருக்காங்க. இதுல சில பேர் பாக்கெட் பால் வாங்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கலப்படம் எல்லாம் இருக்கு, நான் டைரக்டா பால் பண்ணையில போய் பால் வாங்குறேன், என் பால் சுத்தமான பால் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கலப்படமான பால் தான் குடிக்கிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க பால் பண்ணையில இருந்து வாங்குற பால் A1 ரக பாலா அல்லது A2 ரக பாலா அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பால் பண்ணையில பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்தாங்களா? கண்ணுக்குட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாடு பால் சுரந்ததா? அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? ஊசி போட்டு தான் அந்த மாட்டுல இருந்து பால் கறக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அடுத்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.